Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசனுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். அண்மையில் நடந்து கொண்டு கூட தகவல்களை பார்த்துருப்பீங்க. செய்திகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது அண்மையில் மிக முக்கியமான ஒரு நடிகராக அறியப்படக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கைன் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியும் ஆகியிருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக, சமூக செயற்பாட்டாளராக, ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு திருத்தம், உறுதியாயிருக்கிறதுன்றது கிடையாது. போலீஸ் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர் கொக்கைன் பயன்படுத்தியிருக்கார், இத்தனை முறை அவர் வாங்கியிருக்கார், இத்தனை முறை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்றது எங்களுக்கு சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதன்படி அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். புழலில் இருக்கார். இன்னைக்கு புழலில் இருக்காரு. ஆகவே அது மட்டுமே வைத்து நாம் அவர் குற்றவாளி என்பதோ அது அவர் பயன்படுத்தினார் என்பது உறுதியானது என்பதோ நம்ம சொல்ல முடியாது. செய்திகள் வெளியாச்சு. போலீஸ் தரப்பு குற்றச்சாட்டு. ஏன்னா இது நிரூபிக்க வேண்டிய இடம், அவர் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா என்பது நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். இப்போது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இதுவரை நடைபெற்ற NDPS, அதாவது போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்குகளே ரொம்ப வித்தியாசமான வழக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இப்போது போலீஸ் தரப்பு குற்றச்சாட்டு அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் வெறும் இப்போ ஒரு கன்சூமர், ஒரு பயனாளி, அதை அவர் பயன்படுத்தின ஒரு பயனாளியாக தான் நம்ம போலீஸே போலீஸ் தரப்புலேயே அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணல, அவர் அவர்கிட்ட இந்த பொசஷன்ஸ் எதுவும் இல்லை, அவர் விற்கலை, அவர் இந்த டிரான்சாக்ஷனில் பெனிஃபிஷரியும் கிடையாது. அல்லது இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பவர்களுக்கு அவர் தொடர்ந்து உதவி செய்தார், லாஜிஸ்டிக் சப்போர்ட் சொல்ல வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்தார்ன்ற குற்றமும் இது வரைக்கும் அவங்க சுமத்தலை. ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கு இருக்க தொட்டு ஆரம்ப கட்டத்தில் காவல்துறை அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்றது தான். இப்போது ஒரு கேள்வி எல்லார் மனசில் எழும், பொதுமக்கள் மத்தியில் இப்போ குறிப்பாக ஒரு கேள்வி என்ன எழும்னா, அப்போ வெறும் அவர் அதுக்கு அடிமையாயிட்டார். இப்போது ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் மது அடிமையாயிட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய தேவையை தினம் தினம் மது வாங்கி குடிக்கலாம். அப்போ அது அதே போல் தான் இவர் அடிமையாகி விட்டாரா என்று ரெண்டாவது அது சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் தான். நான் போலீஸ் தரப்பினுடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். அது இந்த வாதத்தையும் நான் வைக்கிறேன். அப்படின்னா அவர் வெறும் கன்சூமராக தானே பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். பட் ஆனால் NDPS ஆக்ட், போதைப் பொருட்கள் தடுப்பு சட்டம் ட்ரக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா 8C ஆஃப் தி NDPS ஆக்டு ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதை உற்பத்தி செய்வதும், போதைப் பொருள் எனி டைப் ஆஃப் ட்ரக்ஸு அதை உற்பத்தி செய்வதும், அதை வைத்திருப்பதும், பொசஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக கன்சம்ஷன், இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய குற்றம் தான் அந்த பிரிவு 8C சட்டம் சொல்லுது. அந்த பிரிவு 8C படி பார்த்தால் இவர் அந்த பிரிவின் கீழ் தான் இவர் கொண்டு வர முடியும், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடும். இப்போது அதற்கான தண்டனை என்ன என்ற ஒரு கேள்வி எழும்போது அது டிபெண்டிங் ஆன் தி குவான்டிட்டி அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இவர் மேலே ஏன்னா முழுமையான இந்த வெறும் பத்திரிகை செய்திகள் தான்,
இவ்வளோ பயன்படுத்தினார், இத்தனை ரூபா செலவு பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்ட பத்திரிகை செய்திகள் தான் நமக்கு தெரியும். பட் உண்மையான விசாரணை நிலவரம், உண்மையான இது அடுத்த கட்ட விசாரணையோட வந்து இன்னும் அதிக தகவல் வரலாம். அதை வைத்து தான் வந்து இந்த வழக்கினுடைய போக்கு எப்படின்றோ சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டிலே கடந்த ஒரு சில வருடங்களாகத்தான் இப்படியான மிக அதிகமான வந்து போதை பழக்கங்கள் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வந்து திரைப்பட அதாவது போதை பழக்கம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், அதாவது மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பு வந்து மக்கள்கிட்டையும் ஊடுருவி இருக்கிற சூழ்நிலையில் மிக அதிகமாக நான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா நான் பார்க்குறேன்னா வந்து திரைப்பட நடிகர்கள், அதுவும் ஹீரோக்கள், அவர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாவதும் அது வந்து என்னென்னா இவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, இவர்களை பின்தொடரக்கூடிய இளைய சமுதாயம், பால்ய சமுதாயம், அதை வந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்களையும் ஏராளமான வந்து நபர்கள் வந்து இவர்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு ரஜினி சிகரெட் பிடிச்சார்ன்றதுக்காக சிகரெட் பிடிச்சவனாலும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் தலைவர் ஸ்டைலாக பிடிக்காரு, நானும் பிடிப்பேன் அப்படின்றவங்களாம் வந்து எனக்கு தெரியும். அதே தான் இவர்கள் வந்து அந்த மாணவர்களுடைய தன்னுடைய வந்து ரசிகர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இவருடைய வாழ்க்கை முறையை வந்து இவர்கள் திரைப்படம் மூலமாக செய்யக்கூடிய செய்கைகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது நீங்கள் என்ன வந்து மிக ஒரு நேர்மையான, ஒரு தூய்மையான வந்து ஒரு வாழ்க்கை நெறிமுறையை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக முதல்லலாம் என்னென்னா நகர்ப்புறங்கள் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு தெரியும், நகர்ப்புறங்களை தவிர்த்து உள்புற, அதாவது ரொம்ப டீப் வில்லேஜஸ் கூட அந்த பழக்கம் வந்து போயிருக்கிறது மிக சமுதாயத்துக்கு, அதுவும் வருங்கால சமுதாயத்துக்கு ஒரு மிக மோசமான விளைவு, மிக மிக ஆபத்தான அறிகுறி. அதை வந்து முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதில் யாருக்கும் வந்து மாட்டுக்கிறது. ஆனால் இப்போது காவல்துறையுடைய நடவடிக்கை என்னென்னா, நாங்கள் வந்து கடுமையாக அதை ஒடுக்குறோம். அதாவது அந்த நெட்வொர்க்கு பொசஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செல்லர் அவனை அந்த நெட்வொர்க் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு அது வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஆனால் இப்போ என்ன காவல்துறையில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒருத்தன் வந்து செல்லர், அவனை வந்து கைது பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து இப்போ வந்து ரிகவரி பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒரு கன்ஃபெஷன் வாங்குறாங்க, யாராருக்கெல்லாம் நீ வந்து வித்தன்னு. அவன் சொல்கிறான் என்ன இருக்கலாம் வித்தன் அப்படின்னு. அந்த வித்தவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்சூமர் தான். அதாவது இவன் விற்கிறான், வாங்கின எல்லாருமே வந்து கன்சூமர் தான். அவனுக்கு வந்து தேவை வந்து அவன் வந்து அதை வந்து வியாபாரமாக பண்ணுறதில்ல, அவன் தேவை அடிமையாகிட்டான், அதனால் வாங்கி சாப்பிட்றான். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெட்வொர்க்கை பொசஷனையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும், அதுவும் குறிப்பாக வந்து நிரந்தரம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாநிலத்திலேருந்து வரக்கூடிய வந்து ட்ரெயினில் வந்து கஞ்சா பொட்டலங்கள் வந்து அப்படியே கடந்தது, பிளாட்ஃபார்மில் தூக்கி வீசிட்டு ஓடிட்டாங்க, இப்படியான பல்வேறு செய்தியில் பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த நெட்வொர்க்கை தான் வந்து உடைக்கிறதுல இவங்க கவனம் செலுத்தணும். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்னென்னா, அதாவது கடைக்கோடியில் எவனா ஒருத்தன் முதல் தடவை வாங்கியிருப்பான், இவனை வந்து செல்லரை வந்து கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கன்ஃபெஷன் வாங்கும்போது அவன் பேரையும் சொல்லிடுவான், அவன் முதல் வாடியோட பயன்படுத்திக்கலாம். இவன் என்ன பண்ணாங்கன்னா, நேராக போய் அவனையும் வந்து கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தெல்லாம் சேர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு இல்லை விற்கும்போது கூட இருந்தான், அப்படி இல்லையா இவனும் வந்து சேர்ந்து விற்றான் அப்படின்னு சொல்லி அவனை சேர்க்கும்போது அவன் இந்த இளைஞனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து நாசமாகுது. அவன் அதோடு வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜில் திருப்பி வெளியில் வர்றது அவனால் ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும். இது சம்மந்தமாக நானே எனக்கு தெரிந்த சில காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன், ஏன் இப்படி வந்து வெறும் அதாவது ஃபஸ்ட் டைம் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் அவனை குடும்பத்தை கூட்டு வார்ன் பண்ணியோ இல்லை வந்து ஏதாவது வந்து அவனை வந்து அறிவுரை கொடுத்து ஒரு மறுவாழ்வுக்கான வந்து வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அவனை போய் முதல்ல இந்த வழக்குலேயே வந்து அவனும் வந்து சேர்த்து விட்டுட்டிங்கன்னா, இப்போ அவனும் செல்லரு யார் ரிகவரி பண்ணாங்களோ அவனுக்கு ஈக்குவலாக இவனும் அக்யூஸ்ட் ஆகிடும். அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவன் வாழ்க்கை எப்படியாக மாறும்ன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு சமுதாயத்தில் அவனுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும், அவன் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அவன் எப்படியான ஒரு பார்வை பார்ப்பாங்க. இவ்வளோ அவமானங்களை இவன் வந்து அந்த ஒரு தவறுக்காக வந்து பண்ண வேண்டிய அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கீழ்மட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள், இல்லை இதை வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து பல முறை எங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து கவனத்தை கொண்டு போயிருக்கோம். ஆனால் அவர்கள் வந்து என்னென்னா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஒழிச்சிட்டோன்ற காட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு, இல்லை இதில் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மீன்ஸ் வெறும் வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து பயன்படுத்தின நபர்களையும் அக்யூஸ்டாக வந்து ஆக்கி தான் அந்த வழக்கில் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற உறுதியோடு இருக்கிறாங்க. அதெல்லாம் உயரதிகாரிகள் பேச்சை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஆதங்கத்தையும் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆகவே இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்னென்னா, இதில் கன்சியூம் பண்ணுறவங்கள பிடிச்ச அளவுக்கு சதவீதத்தில் விற்றவங்களை பிடிச்சிருக்காங்களா அரசு? இல்லை, அது இப்போ வந்து மிக தீவிரமாக, அதுவும் குறிப்பாக அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்போது வந்து சமீபத்தில் இந்த கடந்த 1 வருடமாக சென்னை மாநகர காவல்துறை மிக தீவிரமாக இதில் செயல்பட்டுட்டு வராங்க. எந்த ரூபத்துலேயும் வந்து இந்த கஞ்சா பரவல், அதாவது கஞ்சா பரவல்ன்றது சிட்டி உள்ள நான் சொன்ன மாதிரி வெளி மாநிலத்தில் கடத்தி வருவது, கடத்தி வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறது, அது பொசஷன் இங்கேருந்து பல்வேறு ஏஜென்ட்டுகள் அல்லது பல்வேறு கிளைகள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கோ இல்லை பல்வேறு பகுதிகளுக்கோ விற்பனை செய்வது. இந்த நெட்வொர்க்கை உடைக்கிறதுல வந்து அவங்க வந்து மிக தீவிரமாக வந்து செயல்பட்டு வராங்க. அதில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் நான் சொன்னது தான், இந்த ஒட்டுமொத்தமான இவ்வளோ தீவிரமான நடவடிக்கையில் எங்கேயோ ஒரு சில அப்பாவிகளும் மாட்டும் போது அவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவது தான் வந்து மிக அந்த ஒரு நம்ம வந்து அந்த அதிகாரிகள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கன்சூமர் மட்டுமே, அதாவது நீங்கள் வந்து நெட்வொர்க்கை வந்து இது செல்லர் பொசஷன் இது ரெண்டுத்துமே நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா, இது இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா, அதன் பிறகு வேர் இஸ் கொஸ்டின் ஆஃப் வந்து ஆமாம் கன்சம்ஷன் வாய்ப்பு இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் மூடிட்டான், அப்புறம் எவன் போய் டெய்லி குடிப்பான்? ஆனால் குடிப்பேன் வெறி பிடிச்சவன் என்ன பண்ணுவான், அடுத்த மாநிலத்தை போய் குடிப்பான், அவ்வளோதான். ஆனால் இங்கே உள்ள குடிக்காரன் என்ன பண்ணுவோன்னா அதில் முக்கால்வாசி வந்து அப்படியே அமைதியாக விட்டுருவோம். கொரோனாவில் நீங்கள் அப்படி தானே நடந்தீங்க. எத்தனை கொரோனாவில் ஒட்டு மொத்தமாக எல்லா கடையும் மூடப்பட்டது. என்ன நடந்தது? ஆனால் நடுவில் திறந்து விட்டாங்களே, திறந்து விட்டு மிக தீவிரமாக ஊரடங்கு உத்தரவு கொரோனா லாக்டவுனில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட சில வாரங்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்ட போது என்ன நடந்தது? ஒன்றும் எவனும் வந்து அது என்ன அடிப்படை உணவுப் பொருளும் கிடையாது. எவனும் வந்து செத்து போல, நான் குடிக்கல அதனால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு எவனும் சொல்லலை. ஆகவே அதே மாதிரி தான் இதை நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து மிக தீவிரமாக உடைக்கும் போது இது செகண்ட் பார்ட்டு தான், இது தானாகவே வந்து ஒழிஞ்சு போயிடும். அதுக்கான நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படியான வந்து சில வந்து அப்பாவிகளும் அதில் வந்து வரும்போது அதே வந்து அவங்க வந்து அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில். பட் ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் வந்து சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு முகமாக இருக்கிறாங்க. இவர்களை போன்றவரே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை அரசு வந்து ஒரு காவல்துறை இவங்களே பிடிச்சிடும், நாளைக்கு நீங்களாம் எங்களுக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பொது வெளியில் அப்படி ஒரு செய்தியை வலியுறுத்தணுன்றதுக்காக கூட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது வந்து சினிமா துறையில் இதே போல் வேறு யாராவது வந்து இந்த கன்சூமர்ஸ் இருந்தால் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரும் எச்சரிக்கையாக கூட இதை நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து இது சினிமா துறையினருக்கு ஒரு எச்சரிக்கை கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு என்னென்னா இதோட முடிஞ்சிடும்னு எனக்கு தோணலை. ஸ்ரீகாந்தோட வந்து முடியும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சில இடங்களில் சென்னையில் ஈசிஆர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அங்கே முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த போதை பழக்கம். இல்லை இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஸ்டேட்டை மட்டும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இது ஆல் ஓவர் இந்தியா திரைப்பட உலகத்தில், அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த ரேவ் பார்ட்டிஸ் அது ஒரு மிக அபத்தமான பொய் வழக்குன்றது பின்னாடி நிரூபிக்கப்பட்டு விட்டது. அரசியலுக்காரங்க போடப்பட்ட வழக்கு அது. இப்போது அது வந்து பல்வேறு வந்து மாநில தலைநகரங்களில் சவுத் இந்தியாவில், அதாவது ரேவ் பார்ட்டிஸ், அவங்களுடைய அந்த ஆங்கிலத்தில் ரேவ் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமாக போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிஸ் நடந்ததாகவும் அதில் வந்து அப்போ அந்த மாநிலத்தை சேர்ந்த இப்போ வந்து பல்வேறு நடிகைகள் சம்மந்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா இதுதான் நான் இது துவக்கமாக தான் பார்க்குறேன். இது வந்து இதோட முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை தொடர்ந்து
இதே மாதிரி வந்து பயனாளிகள் கன்சூமர்ஸ் யாராவது இருக்கும்போது அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து நாங்கள் இதோட விட்டுற மாட்டோம், அடி வேர் வரை. அதாவது இது வந்து வெறும் வச்சிருக்காரு, இவர் தான் செல்லரு, அதோட வந்து அந்த வழக்கு நின்றாது. அது யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ எந்த ரூபத்தில் வந்து எந்த அடி வேறு வரைக்கும் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை டச் பண்ணுவோம், அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த வழக்கை பார்க்குறேன். இல்லை, அண்மையில் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி கைது செய்யப்பட்டார். உடனே எடுத்துக்க எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினார். இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ இது செயின் ஆஃப் லிங்க்ஸை கனெக்ட் பண்ணுதோ காவல்துறை, அப்படி உங்களுக்கு தோணுதா? ஆமாம், உங்களுக்கு அவங்க பிரசாத்ன்றவர் அவர் கைது செய்யப்படுகிறார். அவருடைய கைதுக்கு பிறகுதான் இப்படியான வழக்குகள். இப்போ இந்த வழக்கிலே வந்து ஜான் என்ற ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அவருடைய கன்ஃபெஷன், அவருடைய வந்து வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் வந்து இவர் வந்து விசாரணை கூப்பிட்றாங்க. விசாரணையில் எங்களுக்கு தெரிய வருது இவரும் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கார், ஆகவே நாங்கள் கைது செய்யிருக்கோம்ன்றது தான் தரப்பு. ஆகவே இப்போ என்னென்னா வந்து இது இந்த லிங்க் பண்ணுறது இப்படி தான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் லிங்க் பண்ண முடியும். ஏன்னா எடுத்த உடனே போய் வந்து நேரடியாக நீங்கள் யாரையும் வந்து ஏன்னா அடிப்படை ஆதாரம் இல்லாமல் யாரையும் நீங்கள் வந்து கைது பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு அது நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும். ஆனால் நீங்கள் வந்து இந்த வேட்டையாடுற நடவடிக்கைகள் மக்கள் வந்து ரொம்ப பெரிதும் வரவேற்பார்கள். இது அடி நுனி வரை ஒழித்தழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இதில் வந்து காம்ப்ரமைஸ்க்கோ இதில் வந்து சமரசத்துக்கோ இடமே கிடையாது. ஆனால் அந்த ப்ராசஸில் ஏதேனும் ஒரு அப்பாவி கூட வந்து பாதிக்கப்படாது. ஆமாம், அதுவும் பெரும்பாலும் வந்து கல்லூரி மாணவர்கள் அல்லது வந்து பள்ளி மாணவர்கள் யாரும் பாதிக்கப்படாமல் அந்த நடவடிக்கைகள் வந்து பார்த்து கொள்வது காவல்துறையினரின் கடமை. அதுவும் வந்து அவருடைய மிகப்பெரிய கடமை தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த விவகாரம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களும் எடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.